வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜனநாயகன் படத்தினால எல்லா படத்துக்கும் நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் 60 நாளுக்கு முன்னாடியே சென்சார் போர்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா இப்போ ஜனநாயகன் படம் சென்சார் இஷ்யூனால அந்த சட்டத்துல திருத்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ 60 நாள்லாம் இல்லாம 18 நாள் முன்னாடியே அனுப்புனா போதும்னு அந்த சட்டத்துல திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த சட்ட திருத்தம் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் இப்படி ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்குமே நல்ல விஷயம் நடந்திருக்கு. அண்ட் நம்ம ஜனநாயகன் படம் சென்சார் இஷ்யூ வழக்கு எந்த மேல்முறையீடும் போகாம டைரக்டா மறு ஆய்வுக்கு தான் போயிருக்கு. ஆனா அவங்களும் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. ஆனா இந்த மாசம் 20ஆம் தேதிக்குள்ள ஏதாவது அப்டேட் வரும்னு ஓவர்சீஸ் ஓனர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சோசியல் மீடியால நியூஸ் வந்திருக்கு. சோ இதனால இந்த மாசமே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் 2016ல விஜயனா போட்ட வழக்குக்கு நேத்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது என்ன வழக்கு, என்ன தீர்ப்புன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புலி படத்துக்கு வாங்கின சம்பளத்துல 1.5 கோடியை வருமான வரியா கட்ட சொல்லி அப்போ உள்ள கவர்மெண்ட் விஜயனுக்கு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. விஜயனா உடனே அவ்வளவுலாம் கட்ட முடியாது, இதுல ஏதோ கணக்கு தப்பா இருக்குன்னு 2015ல அப்பமே கேஸ் கொடுத்திருக்காங்க. அது நேத்து தான் தீர்ப்பு வந்திருக்கு. விஜயனா போட்ட 1.5 கோடி ஓவர் வரிக்கு எதிராக போட்ட கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதை நம்ம தளபதி ஃபேன்ஸ் பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. திமுக அமைச்சர் KN நேரு 500,000 கோடிலாம் அடிக்கிறாங்க, அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. 2015ல அவ்வளவு வரி கட்ட முடியாதுன்னு போட்ட கேஸை இப்ப தீர்ப்பு கொடுக்கிறேன்ற பேர்ல தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம தளபதி ஃபேன்ஸ் பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. சரி, ஓகே, நம்ம இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதி விஜயனா பத்தின ஹாட் நியூஸ்க்கு நம்ம தளபதி இருவரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 1 உடனுக்குடன் டெய்லி அப்டேட் அவங்களை தேடி வரும் நண்பா. தேங்க்யூ.